கடகம். கடகராசி ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், அப்பாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், எனக்கே இப்படி ஆகிப்போச்சு, பொண்டாட்டிக்கு இப்படி ஆகிப்போச்சு, புருஷனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, பிள்ளைக்கு இப்படி எனக்கு செலவு 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 செலவு. ஒன்றும் வேலைக்கே ஆகாத செலவு. 4 காசு சம்பாரித்த மாதிரி தான் இருக்குது. கையை பிடிச்சி விரித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது, பீரோலையும் ஒன்றும் கிடையாது, பாக்கெட்லேயும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பார்வைக்கு தான் பெரிய பலன். 5, 7, 9 பார்க்கிறார். அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். இதே காதல் அஷ்டமச்சனி நடக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது? காதலாவது கத்திரிக்காயாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு புரண்டு கரண்டு அழுதிங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா? வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா? இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு விரயம் நிற்கப் போகிறது, செலவுகள் நிற்கப் போகின்றன. துர்ச்செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள். அம்மாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், அப்பாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், எனக்கே இப்படி ஆகிப்போச்சு, பொண்டாட்டிக்கு இப்படி ஆகிப்போச்சு, புருஷனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு. போன வருஷம் முழுக்க எனக்கு செலவு 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 செலவு. ஒன்றும் வேலைக்கே ஆகாத செலவு. 4 காசு சம்பாரித்த மாதிரி தான் இருக்குது. கையை பிடிச்சி விரித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது, பீரோலையும் ஒன்றும் கிடையாது, பாக்கெட்லேயும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியாக வெட்டி செலவு, வெட்டி பயணம் போன்றவைகளை போன வருடம் முழுக்க கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிக்கே வந்திருக்கிறார். ஐயா, ஜென்மகுரு அவர் வனத்துக்கு போயிட்டார், இவர் காட்டுக்கு போயிட்டார், வாலி அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார்னு பாடல்கள்லாம் இருக்கே. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் பாக்கியாதிபதி உச்சனாகி உங்களுடைய ராசியிலே இருந்து பாக்கியத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. குருவின் பார்வைக்கு தான் பெரிய பலன். 5, 7, 9 பார்க்கிறார். அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். இதே கடகராசிக்கு குருவின் பலன் ஒரு மாதிரியாக இருக்கும். இடபராசி என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபராசிக்கு ஒரு பலனாக இருக்கும். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி என்பதால் இங்கே கடகத்திற்கு லக்ன ராசியில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அருமையான நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. நல்ல அமைப்போடு கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கக்கூடிய வங்கி தொழில் சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங்கு, அதை நம்முடைய புனித ஆகமங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, நம்ம புனித கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பெரிய உன்னதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அந்த குரு பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. கௌரவம் கிடைக்குங்க. பெரிய அளவில் மனசில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும், கௌரவம் கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு டவுட்டில் இருந்தவங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுங்க, ஒரு மாதிரி கசம்சா ஆகிப்போச்சு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ தான் கையில் கிடச்சிருக்கு, 2வது மேரேஜ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல நிம்மதியான 2வது மன வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. கோச்சிக்கிட்டு போன கணவனோ மனைவியோ சாந்தம் அடைந்து வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய தன்மை, அல்லது புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம அப்படி கிடந்து இப்படி கிடந்து வேலை வெட்டிக்காக 2 பேரும் வேலைக்கு போய் பிள்ளையை கவனிக்க முடியாமல் கிடக்குதுங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பம் ஒரே இடத்தில் ஒருங்கிணையக்கூடிய நல்ல வாய்ப்புகள், நல்ல அமைப்புகள், மனசு சந்தோஷமாக இருக்கிறது, உடம்பு சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் மனைவி இணக்கமாக இருக்கிறது, காதல் உறவுகள் ஓரளவுக்கு கலக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே விட்டுப்போன காதல். அஷ்டமச்சனி நடக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது? காதலாவது கத்திரிக்காயாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு புரண்டு கரண்டு அழுதிங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே புதிய காதல், நம்பிக்கையூட்டும் காதல், கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வரப்போகிறது. ஆணுக்கு பெண்ணை பற்றிய நம்பிக்கை, பெண்ணுக்கு ஆணை பற்றிய நம்பிக்கை என ஓரளவிற்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தாங்க இந்த குரு பயிற்சி இருக்கும். பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் வயதிற்கேற்ற பாக்கியங்கள் கிடைக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். புத்திரபாக்கியம் தாண்டி வேறு என்னென்ன வயதிற்கேற்ற வகையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில்
12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் இந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதுனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை, 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 1வது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குரு பயிற்சிங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.